மறைக்கப்பட்ட பொக்கிஷம். ஒரு நாள் பிற்பகல் மியா தனது பாட்டியின் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பழைய மரத்தின் கீழ் புதைக்கப்பட்டு ஒரு சிறிய பளபளப்பான பெட்டியை கண்டுபிடித்தார். உற்சாகமாக அவள் அதை திறந்து அழகான பழைய நாணயங்களையும் உள்ளே ஒரு மென்மையான நெக்லஸையும் கண்டாள். அந்த பொக்கிஷத்தை தனக்காக வைத்துக் கொள்வதே அவளுடைய முதல் எண்ணமாக இருந்தது. ஆனால் பின்னர் அவள் ஆச்சரியப்பட்டாளது யாருக்கு சொந்தமானது? சிறிது நேரம் யோசித்த பிறகு பாட்டியிடம் கேட்க முடிவு செய்தாள். பாட்டியிடம் பெட்டியை காட்டிய போது அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பின. அட மச்சான், இது என் அம்மா சிறு வயதாக இருந்தபோது அவருக்கு சொந்தமானது. அது என்றென்றும் தொலைந்துவிட்டது என்று நினைத்தேன். தான் செய்தது சரிதான் என்பதை அறிந்து மியா மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். உன்னுடையதல்லாத ஒன்றை வைத்திருப்பதை விட நேர்மை அதிக வெகுமதிகளை தருகிறது என்று மியாவுக்கு கற்றுக் கொடுத்து அவளுடைய பாட்டி அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நெக்லஸை கொடுத்தார்.